பிரைஸ்தலால் கர்த்தர் பிரியமா தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு வாழ்ந்த காலத்தில் சீசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கை கழுவாமல் சாப்பிடுவாங்க. அப்போ பரிசேயர் இந்த யூதர்கள்லாம் பாரம்பரிய முறைப்படி நம்ம கை கழுவாமல் அவங்க வெளியே போனால் குளிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றத பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்க, முறையிடுறாங்க. இயேசு வந்து உங்கள் சீசர்கள்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, அது எவ்வளோ பெரிய தீட்டுன்னு சொல்கிறாங்க. கை கழுவுறது நல்லது தான். கண்டிப்பா சுத்தமா இருக்கிறது, வெளி சுத்தம் ரொம்ப நல்லது. கை கழுவுறது, குளிக்கிறது நல்லது தான். ஆனா அவங்க அத மட்டும் தான் பார்க்குறாங்க ஒழிய, மத்தபடி அதான் மத்தத பார்க்கறதில்ல. அதற்காக இயேசு சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்க? இப்ப வசனம் சொல்றாரு பாருங்க. மார்க் 7ல மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்துன்றார். நீங்க வெளியில இருந்து நீங்க சாப்பிட்ற கை கழுவாம சாப்பிட்டா அது வாய்க்குள்ள போகும். அது ஆசனத்து வழியா வெளிய வந்துரும். ஆனா உங்க வாயிலிருந்து வருதுல்ல வார்த்தை, அந்த வார்த்தை தான் மத்தவங்கள தீட்டுப்படுத்தும். என்ன மனசுக்குள்ள இதயத்திலிருந்து என்னென்ன வார்த்தை வருது பாருங்க. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொருளாசைகளும், இந்த வேண்டாத எண்ணங்கள் மத்தவங்கள பேசுற அந்த உள்ளத்துல இருக்க அந்த கெட்ட எண்ணங்கள் அது உள்ளத்துல இருக்கிறத வெளியில வரும். அந்த வெளியில வர்றதுதான் மத்தவங்கள தீட்டுப்படுத்த முடிய, நீ கை கழுவாம சாப்பிட்டா கூட என்ன ஆகுங்களாம்? உள்ள போய் வெளிய வந்துரும். ஆனா நீ சொல்ற வார்த்தை இருக்கு பாத்தியா? அது பேசுற வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை தான் மத்தவங்க துக்கப்படுத்தும், வேதனைப்படுத்தும், காயப்படுத்தும். அத பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க. அத பத்தி நீங்க பார்க்காம, உள் சுத்தத்தை உள்ளான மனிதனை நீங்க பார்க்கறதே இல்ல. வெளி சுத்தத்தையும் நீங்க பார்க்குறீங்கன்னு சொல்லி, எது தீட்டு? எது தீட்டு இல்லன்னு சொல்லி ஆண்டவர் அழகா அந்த இடத்த கற்றுக் குடுக்குறாரு. இதனால நம்ம கூட பார்த்தீங்கன்னா, அநேக நேரத்துல வெளில சுத்தம் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள என்ன சிந்திக்கிறோம்? நம்ம மனசு செய்றது நல்லதா செய்றோமா? மத்தவங்கள எப்படி காயப்படுத்தி பேசுறோமா? துக்கப்படுத்தி பேசுறோமா? நம்ம பேசுற வார்த்தை நம்மள ஆறுதல் அடையறாங்களா? இல்ல காயப்படுத்துறாங்களா? நம்ம சிந்தனையில என்ன சிந்திக்கிறோம்? எத நம்ம தியானிக்கிறோம்? சில நேரத்துல கசப்பா, சில நேரத்துல கோவம், எரிச்சல், வைராக்கியம், சில நேரத்துல மனசுக்குள்ள தியானிச்சுட்டே குமுறிட்டே இருப்போம். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? தீட்டுப்படுத்துமா? அதாவது இந்த வார்த்தை கர்த்தர் அழகா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல உங்க வெளி சுத்தத்தை பார்க்காதீங்க, உள் சுத்தத்தை பாருங்க. அதுதான் மத்தவங்க தீட்டுப்படுத்தி என்ன மத்தவங்க காயப்படுறாங்களா, ஆறுதல் அடைகிறாங்களான்னு பார்த்துக்கங்க. இந்த வசனத்துல எது தீட்டு, எது தீட்டு இல்லைன்னு ஆண்டவர் அழகா கத்துக் குடுத்துருக்காரு. இந்த வசனத்தின்படி நீங்க கற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட் பிளஸ் யூ.